வணக்கம் என் அன்பு மேசராசி நேயர்களே. உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான அவசர பதிவு தான் இது. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுசா பாருங்க. நான் உங்க வாழ்க்கையில மே மாதத்திற்கு பிறகு நடக்க போற ஒரு மாபெரும் ரகசியத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். குறிப்பா எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட ஒரு நபரால் உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் நடக்க போகுது. இந்த சம்பவத்தை யாராலையும் கண்டிப்பா தடுக்கவே முடியாது. அது என்ன சம்பவம், அந்த நபர் யாரு, இதனால உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்ம அலச போறோம். உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, கோச்சாரப்படி நடக்க போற இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பொதுவாவே மேசராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப தைரியசாலிங்க, எதையும் வெளிப்படையா பேசுறவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய எதிரியா மாறிடுது. யாரு என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உங்க கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. ஆனா கடைசியில நீங்க உதவி பண்ணவங்களே உங்களுக்கு துரோகம் பண்றத நீங்க நிறைய தடவை அனுபவிச்சிருப்பீங்க. கடந்த சில வருஷங்களாவே நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பணத்துல பிரச்சனை, தொழில நஷ்டம், சொந்த பந்தங்களுக்குள்ள சண்டைன்னு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ராத்திரி தூங்க போகும்போது கூட நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படிங்கிற பயத்தோட தான் உங்க நாட்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டாமா? கண்டிப்பா வரணும். அந்த ஒரு பெரிய திருப்பு முனை தான் இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நடக்க போகுது. கிரகங்களோட சஞ்சாரம் மேசராசிக்கு ரொம்பவே சாதகமான ஒரு திசையில திரும்ப ஆரம்பிக்குது. இத்தனை நாளா உங்களை அழுத்திட்டு இருந்த அந்த ஒரு கெட்ட நேரம் மெல்ல மெல்ல விலக போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்க போற நேரம் இது. ஆனா இந்த மாற்றம் சும்மா சாதாரணமா நடந்துராது. பிரபஞ்சம் உங்களுக்கான நல்ல காலத்தை கொண்டு வரும்போது அதை ஒரு நபர் மூலமா தான் உங்ககிட்ட சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பெயர் கொண்டவங்க. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில புதுசா வரலாம், இல்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க வெளியே போகும்போது எதேச்சையா சந்திக்கிற ஒரு அறிமுகம் இல்லாத நபரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனா வரமாட்டாங்க. அவங்க மூலமா நடக்க போற அந்த ஒரு சம்பவம் உங்க மொத்த வாழ்க்கையோட பாதையும் அப்படியே தலைகீழா மாத்தி போட போகுது. இத்தனை வருஷமா நீங்க தேடி அலைஞ்ச ஒரு விடை அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இத நினைச்சு நீங்க பயப்படணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு தேவை. சில பேருக்கு இந்த நபர் மூலமா ஒரு பெரிய பண வரவு வரலாம். இவ்வளவு நாள் அடைபட்டு கிடந்த சொத்து பிரச்சனைகள் தீரலாம். இன்னும் சில பேருக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு அந்த நபர் மூலமா தேடி வரலாம். ஆனா இது எல்லாமே ஒரு எதிர்பாராத தருணத்துல, நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத ஒரு நேரத்துல தான் நடக்கும். இந்த மே மாதத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை சுத்தி என்ன நடக்குது, யார் உங்களோட பேசுறாங்க, அவங்களோட பெயர் என்ன அப்படிங்கறத நீங்க உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது ஒரு சின்ன வார்த்தை மூலமாவோ இல்ல அவங்க செய்யற ஒரு சின்ன செயல் மூலமாவோ தான் அந்த பெரிய சம்பவம் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டம் உங்க கண்ணுக்கே தெரியாம உங்க கூடவே பயணிக்க போகுது. அகிரகங்கள் உங்க ஜாதகத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைகளால தான் இவ்வளவு நாள் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்துச்சு. யார நம்புறது யார விடுறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போய் இருந்திருப்பீங்க. ஒரு சில நேரம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபம் வரும். ஆனா அதை யார்கிட்டயும் காட்ட முடியாம உங்களுக்குள்ளேயே புழுகிட்டு இருந்திருப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்திருக்கும். இதெல்லாம் கடந்துதான் நீங்க இப்ப இந்த மே மாதத்தை நெருங்கி இருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கான அந்த சிம்ம சொப்பனமான ஒரு கம்பீரம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. அந்த நேரத்துல தான் இந்த நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட போறாங்க. அவங்க வரவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அலையை உருவாக்க போகுது. ஆனா அது உங்களை அழிக்கிற அலை கிடையாது, உங்களுக்கான பாதையை சுத்தப்படுத்துற அலை. அந்த நபர் உங்ககிட்ட என்ன சொல்ல போறாங்க, எப்படி அந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஒருவேளை அவங்க உங்களை தேடி வந்து ஒரு பெரிய உதவியை கேட்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க ஒரு தெய்வமா வந்து நிக்கலாம். அந்த ஒரு நொடி உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு நொடியா மாறப்போகுது. பல வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும் போதும் மே மாதத்துக்கு அப்புறம் அந்த நபர் என் வாழ்க்கையில வந்ததுதான் என் தலையெழுத்தையே மாத்துச்சு அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு அந்த சம்பவம் ரொம்ப ஆழமானதா இருக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நான் ஏன் அடிச்சு சொல்றேன்னா, இது பிரபஞ்சத்தோட ஒரு திட்டம், உங்க ஜாதகத்துல எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி. இந்த விதியை எந்த மனிதராலும் எந்த ஒரு தீய சக்தியாலும் மாத்த முடியாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்,
வரப்போற அந்த மாற்றத்தை மனசுல ஏத்துக்க தயாராகிறது மட்டும்தான். நிறைய பேர் இப்ப மனசுல நினைக்கலாம், இப்படிதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா என் வாழ்க்கையில ஒரு சின்ன நல்லது கூட நடக்கலையே அப்படின்னு. உங்க விரக்தி எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா கடந்த கொஞ்ச காலமா நீங்க அனுபவிச்ச வலிகள் அப்படி. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, கூட பழகின நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு படிக்கட்டாவோ இல்ல அவங்களோட தேவைக்கான ஒரு பொருளாவோ தான் பயன்படுத்திட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. நீங்க உண்மையான அன்பை கொடுத்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே ஏமாற்றமும் கண்ணீரும் தான். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பதிலடியை கொடுக்கறதுக்காக தான் இந்த மே மாதத்திற்கு அப்புறம் அந்த கிரகங்கள் ஒரு பெரிய மாயாஜாலத்தை உங்க ஜாதகத்துல செய்ய போகுது. அந்த மாயாஜாலத்தோட முதல் புள்ளி தான் இந்த எஸ் அப்படிங்கிற நபர். இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது முதல்ல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும். சில நேரங்கள்ல அவங்களால உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வரலாம். ஏன்னா பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும்போது அதை ஒரு சின்ன சோதனைக்கு பின்னாடிதான் ஒளிச்சு வைக்கும். அதனால எடுத்த உடனே அந்த நபரை பார்த்து நீங்க ஒதுங்கிடக்கூடாது. அவங்க சொல்ற விஷயங்களை, அவங்க செய்யற செயல்களை நீங்க கொஞ்சம் பொறுமையா கவனிக்கணும். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாமலே உங்க எதிரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெரிய சதியை உடைக்க போறது இந்த நபர் தான். நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சவங்க, உங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருடைய முகமூடியும் இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா சுக்கு நூறா உடைய போகுது. இப்பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம வட்டிக்கு மேல வட்டி கட்டி ரொம்பவே துவண்டு போய் இருப்பீங்க. வெளியே சிரிச்ச முகத்தோட சுத்தினாலும் உள்ளுக்குள்ள ரத்தம் கண்ணீரா அழுதுட்டு இருப்பீங்க. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில அந்த சம்பவத்தை நிகழ்த்தும் போது பணவரவு எங்கிருந்து வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு பணம் உங்களை தேடி வரும். அடைபட்டு கிடந்த வழிகள் எல்லாம் தானா திறக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பணம், யாரோ ஒருத்தர் ஏமாத்தி வச்சிருக்கிற உங்க சொத்து, இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமா உங்க வாழ்க்கையில மாறும். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற மேசராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். குடும்பத்துக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், பிரிவுகள் எல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல அந்த எஸ் எழுத்துக்காரங்க ஒரு பாலமா இருப்பாங்க. அவங்க செய்யற ஒரு சின்ன உதவி இல்லைன்னா அவங்க கொடுக்கற ஒரு சின்ன ஐடியா உங்க குடும்பத்தையே ஒன்னு சேர்க்க போகுது. அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல நீங்க ரொம்ப விழிப்போட இருக்கணும். யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்க பழகுங்க. ஏன்னா அந்த அதிர்ஷ்ட தேவதை எந்த ரூபத்துல எந்த நபர் மூலமா உங்க கதவை தட்டும்னு யாருக்கும் தெரியாது. சில நேரம் இந்த எஸ் அப்படிங்கிற நபர் ரொம்ப தூரத்துல இருந்து கூட உங்களை தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப வருஷமா பேசாம இருந்த ஒரு பழைய நபரா இருக்கலாம். இல்ல நீங்க எப்போ செஞ்ச ஒரு உதவிக்கு நன்றி கடனா இப்ப உங்களுக்கு உதவ வர ஒரு அறிமுகம் இல்லாத நபரா கூட இருக்கலாம். அவங்க யாரு எங்கிருந்து வராங்க அப்படிங்கறத விட அவங்க மூலமா நடக்க போற அந்த சம்பவம் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கறது தான் இங்க முக்கியம். நீங்க இத்தனை வருஷமா சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசு கொடுக்க காத்திருக்கு. அந்த பரிசு சாதாரணமானது கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதை கையில வாங்கறதுக்கு நீங்க உங்களை மனசளவுல தயார்படுத்திக்கணும். குறிப்பா சொந்தமா தொழில் செய்யறவங்க, புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதை முன்னுக்கு கொண்டு வர போராடிட்டு இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம். ராப்பகலா தூங்காம உங்க உழைப்ப முழுசா போட்டு ஒரு விஷயத்த உருவாக்கி இருப்பீங்க. ஆனா அதுக்கு தகுந்த லாபமோ இல்ல சரியான அங்கீகாரமோ உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. உங்களோட அந்த திறமைய வேற யாரோ பயன்படுத்தி முன்னுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய விரக்தியில இருக்கிறப்போதான் அந்த எஸ் எழுத்துக்காரங்க உங்க தொழில் ரீதியான வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போறாங்க. அவங்க ஒரு வாடிக்கையாளரா வரலாம், இல்ல நீங்க செய்யற தொழிலுக்கு ஒரு பெரிய தூணாகவோ ஆதரவாகவோ வந்து நிக்கலாம். அவங்க உள்ள வந்த உடனே இத்தனை நாளா உங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்திட்டு இருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் தவிடுபொடியாக போகுது. உங்களை பார்த்து இவரால என்ன பெருசா சாதிச்சிட முடியும்னு ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜாவா நீங்க சிம்மாசனத்துல உட்கார போறீங்க. உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம தேர்ந்தெடுத்த பாதை சரிதானா, நாம எடுக்கிற முடிவுகள் நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்கும். இந்த பயத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அந்த பிரம்மாண்டமான சம்பவம் நடக்க போகுது. அதற்கப்புறம் உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய அளவு கடந்த நம்பிக்கை வரும். குறிப்பா உங்களோட தோற்றம், உங்களோட அந்த ஒரு கம்பீரம், இதுல கூட ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள தானா நடக்கும். உங்களை புதுசா பாக்குறவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும். அந்த அளவுக்கு உங்க முகத்துல ஒரு பெரிய தெளிவும் தேஜஸும் உண்டாகும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துற ஒரு நேர்மறையான சக்தி தான். அவங்க வரவு,
உங்க மனசுல இத்தனை வருஷமா படிஞ்சு போயிருந்த இருட்டை எல்லாம் ஒரே அடியா விரட்டி அடிச்சு ஒரு புது உற்சாகத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரப்போகுது. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. அதிகப்படியான சந்தோஷத்திலயோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க கூடாது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்த உடனே எல்லாமே ஒரே ராத்திரியில மாறிடும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இங்க ரொம்பவே அவசியம். அந்த சம்பவம் நடக்கும்போது அதை முழுசா உள்வாங்கிக்கோங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு அமைதியா உட்காந்து கேளுங்க. ஏன்னா பொதுவாவே மேசராசிக்கு உள்ளுணர்வு ரொம்பவே பலமா இருக்கும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கணிக்கிற அந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கு. அந்த எழுத்துக்காரங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்ற வார்த்தைகளை உன்னிப்பா கவனிங்க. அதுலதான் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய திறவுகோல் ஒளிஞ்சிருக்கும். அதை சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இனி உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரமே கிடையாது. ஆட்டத்தோட நாயகனா நீங்க மாறப்போற நேரம் இது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. கடந்த கொஞ்ச காலமாவே உங்களுக்குள்ள காரணமே இல்லாத ஒரு சோர்வு, உடம்புல ஒரு அசதி இருந்துகிட்டே இருந்திருக்கும். ராத்திரி ஆனா சரியா தூக்கம் வராது. மனசுக்குள்ள 1000 சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத பயம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கும். வெளியே பார்க்க ரொம்ப தைரியமான ஆளா நீங்க தெரிஞ்சாலும் தனிமையில நீங்க சிந்திய கண்ணீருக்கு அளவே கிடையாது. ஆனா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் உங்களை தேடி வரப்போற அந்த எழுத்துக்காரங்க உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய மலையளவு பாரத்தை அப்படியே திரும்ப மாத்த போறாங்க. அவங்க செய்ய போற அந்த ஒரு காரியம் உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய மாயத்தை செய்ய போகுது. இத்தனை நாளா உங்களை கட்டி போட்டிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாம் சங்கிலி அருந்த மாதிரி சுக்கு நூறா உடைய போகுது. இதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு புது நம்பிக்கையை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. இது ஏதோ சாதாரணமா தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது உங்க பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியம். யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க பிரதிபலன் பார்க்காம செஞ்ச ஒரு பெரிய உதவி இப்போ காலச்சக்கரம் சுழன்று உங்களுக்கு ஒரு பெரிய பரிசா திரும்பி வரப்போகுது. அந்த அப்படிங்கிற நபர் வெறும் ஒரு மனிதரா மட்டும் உங்க முன்னாடி வரப்போறது கிடையாது. அவங்க பிரபஞ்சத்தோட ஒரு தூதுவரா உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க. அவங்க உங்க கண்ணுக்கு நேரா வந்து நிக்கும்போது நீங்க இத்தனை நாளாப்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே காத்துல பறந்துடும். உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் மட்டுமே வீச போகுது அப்படிங்கறதுக்கான முதல் அறிகுறியாதான் அந்த மாபெரும் சம்பவம் அமைய போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முகத்துல தெரியற அந்த பிரகாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் அடியோடு மாறப்போகுது. எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போற ஒரு அற்புதமான காலத்தோட தொடக்கமா தான் இது இருக்க போகுது. இதை நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. இன்னும் ஆழமா சொல்லணும்னா உங்களை சுத்தி ஒரு பெரிய மாய வலை பின்னப்பட்டிருக்கு. நீங்க நல்லா இருக்கக்கூடாது, உங்களால முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை விதைக்க சில பேர் உங்க கூடவே இருக்காங்க. அவங்க உங்க முகத்துக்கு நேரா ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கான கூலிய அவங்க தான் தோண்டிட்டு இருப்பாங்க. உங்களோட அந்த வெள்ளந்தி தனமான மனசுக்கு யாரு உண்மையானவங்க யாரு நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிற வித்தை இது வரைக்கும் தெரியல. ஆனா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற அந்த சம்பவம் உங்க கண்ணை மூடிட்டு இருக்கிற அந்த பெரிய திரைய அப்படியே கிழிச்சு எரிய போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் மூலமா நீங்க யாரெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களோ அவங்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஆரம்பத்துல இது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். இது வரைக்கும் உங்க உழைப்பு உங்க நேரம் உங்க பணம் எல்லாமே வேற யாருக்கோ தான் பயன்பட்டு இருந்திருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை வளர்ப்பீங்க, ஆனா அதோட பழத்தை வேற யாரோ ஒருத்தர் பறிச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்க உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சின்ன அங்கீகாரம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த வழியை வெளியே சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு இந்த வரப்போற காலம் ஒரு பெரிய பொற்காலம். அந்த பெயர் கொண்ட நபர் உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தரப்போறாங்க. அவங்க ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வழிகாட்டியா வரலாம். அவங்க செய்யற அந்த ஒரு செயல்ல இதுவரைக்கும் நீங்க இழந்த அத்தனையும் பல மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சவுக்கடியா அமைய போகுது. இந்த சமயத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். கோபத்தை பத்தி மேச ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்ல. மூக்கு மேல எப்பவுமே ஒரு கோபம் இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல அந்த கோபத்தை நீங்க முழுசா கட்டுப்படுத்தியே ஆகணும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்ய வரும்போது
உங்க கோபம் அதுக்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, வார்த்தைகளை விடாதீங்க. அவங்க செய்யற அந்த காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட போகுது. அந்த அஸ்திவாரம் இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய மருந்தா அமைய போகுது. நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அதை உங்க கண்ணால நீங்க பார்க்க போறீங்க. இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடலாம். அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, நாம அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரொம்ப குழப்பம்லாம் வேணாம். அவங்க உங்ககிட்ட வரும்போதே உங்க உள்ளுணர்வு அதை ரொம்ப சரியா காட்டி கொடுத்துடும். நீங்க அவங்கள சந்திக்கும் போதோ இல்ல அவங்க உங்ககிட்ட பேசும்போதோ உங்க உடம்புல ஒரு இனம் புரியாத நல்ல சக்தி பரவறத நீங்க கண் முன்னாடியே உணரலாம். அது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த அந்த ஒரு கெட்ட அதிர்வுகள் அப்படியே மொத்தமா விலகிடும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப நாளா அடைச்சு வச்சிருந்த ஒரு இருட்டு அறைக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தை அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்க போகுது. நாம எதற்கும் சளைத்தவங்க கிடையாது, நம்மாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசுர பலம் உங்களுக்குள்ள வரப்போகுது. முக்கியமா உங்களோட ஆரோக்கியத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை பாப்பீங்க. இத்தனை நாளா மன உளைச்சலால வந்த பல உடல் உபாதைகள், மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாத சில சின்ன சின்ன வலிகள் எல்லாமே இந்த மே மாசத்துக்கு அப்புறம் காணாம போக போகுது. மனசு சந்தோஷமா இருந்தாலே உடம்பு தானா தேறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்க வாழ்க்கையில முழுமையா உண்மையாக போகுது. அந்த நபர் கொண்டு வரப்போற அந்த நல்ல செய்தி இல்லைன்னா அந்த பெரிய சம்பவம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள், சண்டைகள் எல்லாமே மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த கவலைகள் தீர்ந்து அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்கிறப்போ அந்த எஸ் எழுத்துக்காரங்க உங்க குடும்பத்துல ஒருத்தரா உங்களோட நலன் விரும்புற ஒரு வழிகாட்டியா உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்னு முழுமையா நம்புங்க. யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய மனசார செய்யுங்க. குறிப்பா வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணி வைக்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வழக்கமாக்கிக்கோங்க. இந்த நல்ல பலன்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துதான் அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா ஒரு பெரிய அதிர்ஷ்டமா உங்க கைக்கு வரப்போகுது. அவங்க யாரு என்னன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு பிரபஞ்சம் கொடுக்க போற அந்த பரிசை சந்தோஷமா ஏத்துக்க தயாராகுங்க. உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இருள் விலகி வெளிச்சம் உங்க வாசற்படியில வந்து நிக்குது. அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை முழு மனசோட வரவேற்க நீங்க இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் எல்லாமே ஏதோ உங்களுக்கு மட்டுமே நடந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய விரக்தியில இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பயிற்சி தான். நெருப்புல சுட்ட தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கஷ்டங்கள் உங்களை ஒரு பெரிய வைரமா மாத்தி இருக்கு. இனிமே வரப்போற காலத்துல உங்க முன்னாடி வந்து நிக்கிற எந்த ஒரு சவாலையும் நீங்க சுலபமா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய வைராக்கியம் வந்துடும். இந்த வைராக்கியத்தை உங்களுக்குள்ள முழுசா கொண்டு வர போறது அந்த எஸ் எழுத்துக்காரங்க தான். அவங்க கொடுக்க போற அந்த ஒரு உந்துதல் உங்க வாழ்க்கையோட அடுத்த பல வருஷங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமா அமைய போகுது. முக்கியமா சொத்து பத்து விஷயமா ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகுது. உங்களுக்கே உரிய அந்த நியாயமான சொத்து உங்க கைக்கு வந்து சேரும். வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இனி எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப விமர்சையா நடக்க போகுது. உங்களை பார்த்து இவங்க குடும்பம் அவ்வளவுதான், இனிமே இவங்க உருப்பட மாட்டாங்கன்னு ஏளனமா பேசினவங்க வாயை அடைக்கிற மாதிரி உங்க வீட்டுல ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்க போகுது. அந்த விசேஷத்துல ஒரு முக்கிய புள்ளியா ஒரு பெரிய உதவியா அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் வந்து நிப்பாங்க. அவங்க செய்யற ஒரு சின்ன காரியம் உங்க மொத்த குடும்பத்தோட கவலையை மாத்தி எல்லார் முன்னாடியும் உங்களை நெஞ்ச நிமிர்த்தி நடக்க வைக்கும். ஒரு சின்ன எச்சரிக்கை மட்டும் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க கூடவே இருந்து குழிப்பறிக்கிற கூட்டமும் கொஞ்சம் உஷாராகும். அதனால உங்க வாழ்க்கையில நடக்க போற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அந்த எஸ் நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய லாபத்தையும் யார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருக்காதீங்க. கண் திருஷ்டி அப்படிங்கறது ரொம்பவே பொல்லாதது. உங்க வெற்றியை நீங்க அமைதியா கொண்டாடுங்க. உங்க சந்தோஷத்தை உங்க குடும்பத்தோட மட்டும் பகிர்ந்துக்கோங்க.
பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க தொட வேண்டிய அந்த உச்சத்தை எந்த ஒரு சலனமும் இல்லாம தொடுங்க. உங்களுக்கான காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல யாராலையும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குறிப்பா கல்யாண வயசுல இருக்கிற மேஷராசி இளைஞர்களை பத்தி நான் சொல்லியே ஆகணும். பல வருஷமா நல்ல வரன் அமையாம வந்த வரனும் ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக தட்டி போய் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு இது ஒரு பெரிய கவலையா இருந்திருக்கும். காதலிச்சவங்களும் வீட்டுல சம்மதம் வாங்க முடியாம இல்ல காதலிச்சவங்களே உங்களை ஏமாத்திட்டு போனதால ஒரு பெரிய மன வலியில நீங்க இருக்கலாம். ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த எழுத்துக்காரங்க உங்க காதல் வாழ்க்கையிலயோ இல்ல திருமண வாழ்க்கையிலயோ ஒரு மாபெரும் வெளிச்சத்தை கொண்டு வர போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை துணை அமையலாம். இல்லனா பிரிஞ்சு போன காதல் மீண்டும் ஒண்ணு சேர்றதுக்கு அவங்க ஒரு பெரிய தூதுவரா செயல்படலாம். உங்க கல்யாண கனவு ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்கிறதுக்கு அந்த நபர் ஒரு ஆணி வேற இருக்க போறாங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும், அங்க போய் வேலை பார்க்கணும், இல்லைன்னா படிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நல்ல நேரம் பிறக்க போகுது. பாஸ்போர்ட் விசா கிடைக்காமலோ இல்ல போதிய பணம் இல்லாமலோ இத்தனை நாளா உங்க வெளிநாட்டு பயணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது கடைசியில ஒரு ஏமாற்றத்துலதான் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ அந்த அப்படிங்கிற நபர் உங்க நண்பராவோ இல்ல உங்களை வழிநடத்துற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவராவோ வந்து உங்க வெளிநாட்டு கனவை நனவாக்க போறாங்க. அவங்க கொடுக்கற ஒரு சின்ன ஐடியா இல்லனா அவங்க செய்யற ஒரு சின்ன உதவி உங்க வாழ்க்கைய கடல் தாண்டி கொண்டு போக போகுது. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணமும் அடைய போற புகழும் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய சொத்தா மாறப்போகுது. எமேச ராசியோட அதிபதி செவ்வாய் அப்படிங்கறதுனால எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த நெருப்ப இத்தனை நாளா உங்க எதிரிகளும் உங்களுக்கு வந்த கஷ்டங்களும் அணைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா மே மாசத்துக்கு அப்புறம் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா சாதகமா மாறுறதுனால அந்த நெருப்பு ஒரு பெரிய வெளிச்சமா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட நபரை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவங்க சாதாரண மனுஷ ரூபத்துல வர்ற ஒரு அதிர்ஷ்ட தேவதை. அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது அதை கெடுக்கணும்னு நினைச்சு சில கெட்ட சக்திகள் திரும்பவும் முயற்சி செய்யலாம். அதனால உங்க ரகசியங்களை உங்க எதிர்கால திட்டங்களை யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கான வெற்றி உங்க கைக்கு வர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியா காய் நகர்த்துங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாபெரும் பரிசை முழுசா அனுபவிக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. குறிப்பா வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகள், வேலைக்கு போற பெண்களை பத்தி நான் இங்க தனியா சொல்லியே ஆகணும். குடும்பத்துக்காகவும் கணவன் குழந்தைக்காகவும் உங்க ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. எல்லாமே செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு நடுவுல ரொம்பவே கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் அந்த எழுத்துல தொடங்குற நபர் மூலமா உங்க மதிப்பு ஊருக்கே தெரிய வரப்போகுது. நீங்க சொந்தமா ஏதோ ஒரு தொழில் தொடங்கவோ இல்ல உங்க உள்ளங்கையில இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வரவோ அந்த நபர் ஒரு பெரிய ஏணியா வந்து நிப்பாங்க. உங்களை சமையல் கட்டுல மட்டும் பார்த்தவங்க எல்லாம் உங்க வெற்றிய பார்த்து வாய் அடைச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. அதே மாதிரி படிக்கிற பசங்க ரொம்ப வருஷமா அரசாங்க வேலைக்காகவோ இல்ல ஒரு பெரிய பதவிக்காகவோ காத்துட்டு இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். ராப்பகலா முழிச்சு எவ்வளவு படிச்சாலும் ஏதோ ஒரு சின்ன தடங்களால வாய்ப்பு நழுவி போயிட்டே இருந்திருக்கும். நமக்கு ராசியே இல்லையோன்னு உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். இந்த அப்படிங்கிற நபர் ஒரு ஆசிரியராவோ இல்ல உங்களுக்கு உதவி செய்யற ஒரு நல்ல அதிகாரியாவோ உங்க வாழ்க்கையில குறுக்கிட போறாங்க. அவங்க காட்டுற வழியில நீங்க போனீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட அந்த சிம்மாசனம் உங்களை தேடி தானா வரும். இத்தனை நாளா உங்களை குறை சொன்னவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். இந்த சம்பவம் நடக்கிறப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சும்மா உங்களை அறியாமலே சில அறிகுறிகளை கண்டிப்பா காட்டும். குறிப்பா அதிகாலை நேரத்துல வரக்கூடிய கனவுகள் மூலமாவோ இல்ல நீங்க யதார்த்தமா வெளியே போகும்போது உங்க கண்ணில் படுற சில விஷயங்கள் மூலமாவோ அந்த எழுத்துக்காரங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வர போறத பிரபஞ்சம் உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தும். ஒரு நல்ல சுப காரியத்துக்கான அறிகுறி எப்படி வீட்டுல நடக்குமோ அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு அமைதியும் தானா குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்க கஷ்ட காலம் முடிஞ்சிருச்சுனோ அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிக்குதுன்னு நீங்க உறுதியா நம்பலாம்.
அந்த பொன்னான தருணத்தை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம 2 கையாலையும் அள்ளி பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி ஒரு யோகம் வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். கடைசியா ஒரு மிக முக்கியமான பரிகாரத்தை சொல்லி நான் இந்த பதிவை முழுமைப்படுத்திக்க விரும்புறேன். மே மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா, செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானை மனசார வேண்டிக்குங்க. குறிப்பா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நேரம் உங்களுக்கு சாதகமா அமையணும்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது ரொம்ப பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தேடி தரும். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச எல்லா அவமானங்களுக்கும் இருட்டுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போற விடியல் இது. அந்த நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவம் உங்க தலையெழுத்தையே மாத்தி உங்களை ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. அதனால எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க உழைப்ப மட்டும் கொடுங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கான கூலிய ரொம்ப சரியா கொடுக்கும். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களை மாதிரியே கஷ்டப்படுற உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இத பகிர்ந்துக்குங்க. அவங்களும் இத பார்த்து ஒரு நிம்மதி அடையட்டும். தொடர்ந்து இதே மாதிரி உங்க ராசிக்கு நடக்க போற பல ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட இணைஞ்சிருங்க. உங்க கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இருள் விலகி வெளிச்சம் வந்துருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைச்சதெல்லாம் நடக்கும். முழு நம்பிக்கையோட இருங்க. இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி, வணக்கம்.